இருக்கிறீங்களா? இந்த ஹைப்ரிட் உண்டாக்குறாங்க இந்த காலத்தில், அது லோ பிரிட்னு தான் சொல்லணும் சில நேரத்தில். லோ கிளாஸ் செடியில் இருக்கிறத கொண்டாந்து ஹை கிளாஸ் இதோட சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணுறது, பண்ணி கடைசியில் அதுலேருந்து ஏதோ உண்டாகுது, அதை கொண்டு போய் விதைச்சி எல்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து லோ ஃபார்முக்கு தான் திரும்பி அது எப்போவுமே ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஹை ஃபார்மை சூஸ் பண்ணால் தான், லோ ஃபார்மை தான் சூஸ் பண்ணுமா. அப்போ சுகத்தையும் அதை குறித்த சந்தேகத்தையும் ஒன்றா கலந்து ஹைப்ரிட் ஆக்குனீங்கன்னா கிடைக்கிற ரிசல்ட்டு சுகமாக இருக்காது, வியாதியாக தான் இருக்கும். வெற்றியும் தோல்வியும் கலந்து, சில நேரத்தில் வெற்றி கிடைக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தோல்வி கிடைச்சாலும் நான் கர்த்தருக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறேன் அதை அப்படின்னீங்கன்னா, இது ரெண்டும் கலந்தீங்கன்னா இதுலேருந்து பிறக்கிறது எப்படி இருக்கும்? தோல்வியாக தான் இருக்கும். இருக்கிறீங்களா? அது அப்படி தான், அது அப்படி தான். விதிகள் அப்படி தான் வேலை செய்யுது, இது ஒரு பிரமாணம் மாதிரி வேலை செய்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ மாற்றக்கூடாது டாட்ஸை. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, டாட்ஸை மாற்றாத, அப்படியே விடு, அப்படியே இருக்கட்டும் டாட்ஸு. விலங்குலையா பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும், இதை நான் தொட போகிறதில்ல. அவர் சொல்கிறாரு, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஆம்னா எல்லா வாக்கு தத்தங்கள் இருக்குது பாருங்கள். சுகத்தை குறித்து, வெற்றியை குறித்து, வாழ்வை குறித்து, குடும்பத்தை குறித்து, மனைவி இப்படி இருப்பா, பிள்ளைகள் இப்படி இருப்பா, உன் வீடு இப்படி இருக்கும், உன் நிலத்தில் இப்படி விளையும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதெல்லாம் சும்மா வீண் வார்த்தைகளை பேஜை நிரப்புறதுக்காக எழுதி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கடவுள் பிக்சர் வரைஞ்சி நீங்கள் அதை தியானிக்கும்படியாக காக்கிறார். ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை காமிச்சார், ஏன்னா பைபிள் இல்லை. பாரு என்ன முடியுமான்ற ஆண் நிற்கிறான், உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், பிக்சரை பார்த்துக்கன்றாரு. இதை மனசில் வை. இப்படி தான் பிள்ளை இல்லாதவனுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி இப்படியாய் இருக்கும்ன்றாரு. நமக்கு இப்போ பைபிளை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு நட்சத்திரத்தை காட்டினான் இல்லைங்க, பைபிளை கொடுத்துருக்கிறாரு. இங்கெல்லாம் தெரியுது, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, இப்போது பிக்சர் இங்கே இருக்குது, இங்கே வச்சு இதை பார்த்துட்டு இருக்க சொல்கிறார். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படுகிற வேலை அல்ல, காணப்படாத வேலை நோக்கி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய பிரச்சனையில் அவன் மேற்கொள்ள போகிறான். அதி சீக்கிரத்தில் அவனுடைய உபத்திரவங்கள் நீங்க போகிறது, வெற்றி உண்டாக போகிறது, விடிவு காலம் உண்டாக போகிறது என்ற அர்த்தம்.